இலங்கை விவகாரத்தில் மத்திய அரசிலிருந்து திமுக விலக வேண்டுமென இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களில் ஒருவரான டி ராஜா வலியுறுத்தியுள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் எம்பி டி ராஜா டெல்லியில் பேட்டியளித்தார். 2009ஆம் ஆண்டில் இலங்கையில் நடந்த இறுதிக்கட்ட போரில் பல்லாயிரக்கணக்கான தமிழர்கள் கொல்லப்பட்ட போது தமிழகத்திலும் மத்தியிலும் ஆட்சியிலிருந்த திமுக அப்போது பிரச்சினையை எழுப்பாதது ஏன் என்று கேட்டார். ஐநா தீர்மானம் தொடர்பாக மத்திய அரசுடன் ஒருமித்த கருத்து ஏற்படாத பட்சத்தில் கூட்டணி ஆட்சியிலிருந்து திமுக விலக வேண்டியதுதானே என்றும் ராஜா காட்டமாக கூறினார். What DMK is doing, it is for DMK to explain because people are questioning the credential of DMK also. When the full-scale war on Tamil people in Sri Lanka reached the final phase in which several thousands of Tamil people were killed, massacred. DMK was in government in Tamil Nadu. DMK was part of the union government at that point of time. Even today, DMK continues to be part of the union government. The decisions of the government are collective decisions. If DMK doesn't agree with government's decision, why should DMK continue to be part of the government? இலங்கையில் நடந்த போர்க்குற்றங்கள், மனித உரிமை மீறல்களுக்காக இலங்கைக்கு எதிராக கொண்டுவரப்படும் தீர்மானத்தை இந்தியா ஆதரிக்க வேண்டும், சர்வதேச நீதிமன்றத்தில் இலங்கையை நிறுத்த வேண்டும் ஆகிய 2 கோரிக்கைகளையே ஆரம்பத்திலிருந்து இந்திய கம்யூனிஸ்ட் வலியுறுத்தி வருவதாகவும் கூறிய ராஜா, மத்திய அரசோ தன் நிலைப்பாட்டை தெளிவாக கூறாமல் இழுத்தடிப்பது சந்தேகத்தை அளிப்பதாகவும் குற்றம் சாட்டினார்.